அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. தமிழ்நாட்டில் பிஎட், டிடிஎட் படித்த மாணவர்களும், அ வேலையில உள்ள ஆசிரியர்களும் டிஆர்பிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. டெட் தேர்வு தொடர்பா. அந்த தகவல் உங்களுக்கு தரணும்னு தான். அது கூடவே சேர்த்து நம்ம வந்து டெட் தேர்வுக்கு தயாராகிறவங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகிறவங்க எல்லாருக்குமே நம்ம சேனல்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே வீடியோ இருக்கு. ஸோ நீங்க அத யூஸ் பண்ணி பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அ டிடிஎட், பிஎட் படித்த மாணவர்களும், ஏற்கனவே பணியில உள்ள ஆசிரியர்களும் டெட் தேர்வு சம்பந்தமா ஒரு முக்கியமான கோரிக்கையை, டெட் தேர்வு அல்லது நியமன தேர்வு சம்பந்தமான ஒரு முக்கியமான கோரிக்கையை வந்து டிஆர்பிக்கு வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்குதுங்க. அதை உங்கள்கிட்ட காட்டுறேன், என்னன்னு பார்க்கலாம். பொது டெட் தேர்வு அல்லது நியமன தேர்வு தொடர்பாக அரசாணை வெளியிட கோரி ஆசிரியர்கள் டிஆர்பியிடம் கோரிக்கை. அதாவது பொது டெட் தேர்வா அல்லது நியமன தேர்வா, ஏதாவது ஒன்று பொது டெட் தேர்வுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க, இல்லைன்னா நியமன தேர்வுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க, எதையாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களும் மாணவர்களும் டிஆர்பிகிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமான பேப்பர் செய்தி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், பாருங்க. தமிழகத்தில் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் கல்வி பயின்ற மாணவர்கள் பொது டெட் தேர்வு அல்லது நியமன தேர்வு ஏதேனும் ஒன்றை டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் உடனே அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் டிடிஎட் மற்றும் பிஎட் முடித்து தமிழக கல்லூரிகளில் இருந்து வெளிவருகின்றனர். அத்துடன் கடந்த மாதம் நடைபெற்ற சிறப்பு டெட் தேர்வு மற்றும் அதற்கு முன்பு நடைபெற்ற பொதுத் தேர்வில் ஆகியவற்றில் வெற்றி பெற்ற பல ஆசிரியர்களும் மாணவர்களும் நியமன தேர்வு எப்பொழுது வரும் என காத்திருக்கின்றனர். ஸோ வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் வந்து காத்திருக்காங்க. பொதுவாக டிடிஎட், பிஎட் முடிச்ச மாணவர்கள் வந்து பொது டெட் தேர்வுக்காகவும், ஆல்ரெடி டெட் தேர்வை முடிச்ச ஆசிரியர்கள், ஒர்க்கிங் டீச்சராக இருக்கலாம், இல்லை முடித்த மாணவர்களாக இருக்கலாம், அவங்க வந்து நியமன தேர்வுக்காகவும் காத்துட்டு இருக்காங்க. ஸோ பொது டெட் தேர்வு அல்லது நியமன தேர்வா, ஒன்றும் பொது டெட் தேர்வு நியமன தேர்வா என்பதை எது வரப்போகிறது என்று ஏக்கத்தோடு வந்து ஆசிரியர்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் விரைவில் முடிவெடுத்து உடனடியாக அடுத்த தேர்விற்கான அரசாணையை வெளியிட அதற்கான நோட்டிபிகேஷனை அறிவிக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் ஆசிரியர் கல்வி பயின்ற மாணவர்களும் பணியில் உள்ள ஆசிரியர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வந்து வந்திருக்குதுங்க. கீழே வந்து பாக்ஸ்ல ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்த்துடலாம். பொது டெட் தேர்வு அல்லது நியமன தேர்வா, பொது டெட் தேர்வா அல்லது நியமன தேர்வா என்பதை எது வரப்போகிறது என்ற ஏக்கம், அதை ஆல்ரெடி கொடுத்தது தான் வந்து கட் ஷாட் பண்ணி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சைடு இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். அடுத்தடுத்து வேலைக்கு சென்று குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள இளைஞர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கும் இந்நேரத்தில் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தொடர்ந்து அடுத்த தேர்வுக்கான அரசாணையை வெளியிடுவதில் தாமதம் செய்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப காலமா இது இருக்குதுங்க. டிஆர்பி வந்து அடுத்து டெட் தேர்வா நியமன தேர்வான்றதை வந்து உடனே அறிவிச்சு நோட்டிபிகேஷன் விடணும் அப்படின்னு சொன்ன இது வந்து தொடர்ந்து இருக்கு. ஸோ கடைசியில பாருங்க, ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்படுத்தும் இந்த தாமதத்தால் ஆசிரியர் கல்வி பயின்ற மாணவர்களும் டெட் தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ள ஆசிரியர்களும் கடுமையாக மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஸோ வந்து இப்போ டெட் தேர்வுன்றது ரொம்ப முக்கியமா போயிடுச்சுங்க. ஸோ ஈஸியா டெட் தேர்வை முடிச்சுட்டு கூட நியமன தேர்வை நடத்தலாம். ஸோ வந்து டிஆர்பி சைட்ல இருந்து எந்த விதமான நோட்டிபிகேஷனும் ஆணையும் வராமல் இருக்கிறது மாணவர்களை பெரிய அளவில் குழப்பத்தில் ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது தொடர்பாக வந்து ஒட்டுமொத்த மாணவர்களும் டிடிஎட், பிஎட் படிச்ச ஆசிரியர் கல்வி பயின்ற மாணவர்களும் டிஆர்பி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது சம்பந்தமா என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த செய்தி கொடுக்கறதுக்கு தாங்க. தேங்க்யூ.